இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். மரியே வாழ்க. மே மாதம் மாதாவுடைய மாதம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நாம் ஒரு குடும்பமாக அன்னை மரியாளுக்கு விசேஷ ஒரு ஜெப வழிபாடை நாம் ஏற்பாடு செய்தோம். நீங்களும் அதில் கலந்து கொண்டு அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பங்கில் அன்னை மரியாளுக்கு விசேஷ ஒரு நாளை நாம் எடுத்து சிறப்பிப்பது நம்முடைய வழக்கம். இந்த வருடம் இந்த லாக்டவுன் மூலமாக அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு சிறு முயற்சியாக நம்முடைய பங்கிலிருந்து எல்லா குடும்பங்களையும் இணைக்கும் வகையிலே ஒரு தொடர் ஜெபமாலையை நாம் ஆரம்பிக்கின்றோம் இன்றைக்கு. எனவே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களை தேர்ந்தெடுத்து எல்லா குடும்பங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு ஜெபமாலையாக ஜெபிக்க ஏதோ எடுக்கக்கூடிய முயற்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அன்பான சகோதர சகோதரிகளை, அன்னைக்கு நன்றி சொல்வோம். இந்த பங்கு ஜெபமாலையின் வழியாக அன்னையை என்றைக்கு நாம் போற்றுவோம். அன்னையின் வழியாக ஆண்டவரின் மாதம் கொடுத்த அனைத்து உதவிகளுக்காக நன்றி சொல்வோம். மாதா நம்முடைய வாழ்க்கை என்றும் துணையாக இருக்கின்றார் என்பதை நாம் அறிவோம். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மரியாளுடைய சுரூபம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பயணிக்கின்றார் என்பது நாம் அறிவோம். அதனுடைய அடையாளமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த சுரூபத்தினுடைய பயணம் ஜெபமாலை பயணமாக இதை நாம் ஆரம்பிப்போம். மரியாளுடைய ஆசிரியப்போம். நீங்களும் எல்லாரும் இந்த ஜெபமாலையில் இணைய உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். வாங்கள், நாமும் அன்னை மரியாளோடு சேர்ந்து இந்த ஜெபமாலையை ஜெபிப்போம். மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களை, ஜெபமாலையை நாம் ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்டலத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுவது. உம்முடைய ஆட்சி வருக. உம்முடைய திருவுள்ளம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிரிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியான இயேசு ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே
பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிமையின் மறையுண்மைகளில் முதலாவதாக இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானித்து திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தாருக்கு தேவையான இறை அருளை பொழிய வேண்டுமாய் இந்த 10 மணிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும்
ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றலும், எல்லா ஆத்மாக்களையும் விசேஷமாய் யாருக்கு உடைய இறக்க அதிக தேவையோ அவருக்கு விசேஷ உதவி புரியும். ஆமென். ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே குளிருதம்மா. அருள் நிறை மறி என்னும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. மகிமையின் மறையுண்மைகளில் இரண்டாவதாக இயேசுவின் விண்ணேற்பை குறித்து தியானித்து உலகெங்கும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதன் பயத்தில் இருப்பவர்களுக்கும் சக்தி வாய்ந்த நம்பிக்கை என்னும் வரத்தை கேட்டு இந்த 10 ಮಣಿகளை ಒಪ್ಪು ಕೊಡುತ್ತು ಜೀವಿಪೋಮ್. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಬರಲಿ. ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಆಹಾರವನ್ನು ಇಂದು ನಮಗೆ ಕೊಡಿರಿ. ನಮಗೆ ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸಿರಿ. ಕೇಡುಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯವರ ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣಿಯೇ, ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆಯೇ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯ ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣಿಯೇ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆಯೇ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯ ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣಿಯೇ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆಯೇ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ಮರಿಯ ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯವರ ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣಿಯೇ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆಯೇ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯ ವರ ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣಿಯೇ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆಯೇ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯ ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣಿ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆ, ಪಾಪಿಗಳ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯ ವರ ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣಿಯೇ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆಯೇ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ನಮೋ ಮರಿಯ ಪ್ರಸಾದ ಪೂರ್ಣೆ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆಯೇ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ನಮೋ ಮರಿಯ ವರಪ್ರಸಾದ ಪೂರ್ಣಿಯೇ, ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಡನೆ ಇದ್ದಾರೆ. ಸ್ತ್ರೀಯರಲ್ಲೆಲ್ಲ ಧನ್ಯಳು ನೀನು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯ ದೇವಮಾತೆಯೇ, ಪಾಪಿಗಳಾಗಿರುವ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ಪಿತನಿಗೂ ಸುತನಿಗೂ ಮತ್ತು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೂ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ಆದಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತೆ ಈಗಲೂ ಯಾವಾಗಲೂ ಯುಗ ಯುಗಾಂತರಕ್ಕೂ
ಮಹಿಮೆ ಸಲ್ಲಲಿ. ಆಮೇನ್. ಓ ನನ್ನ ಯೇಸುವೆ, ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಮನ್ನಿಸಿರಿ, ನರಕದ ಬೆಂಕಿಯಿಂದ ಕಾಪಾಡಿರಿ, ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳನ್ನು, ವಿಶೇಷವಾಗಿ ನಿಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಅಪೇಕ್ಷಿಸುವ ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳನ್ನು ಸ್ವರ್ಗ ಸಾಮ್ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ಪವಿತ್ರ ಜಪಮಾಲೆ ತಾಯೇ, ಪರಮಾ ಕನ್ನಿಕೆ ಮಾತೆಯೇ, ಶರಣಾಗತಿಯು ನೀನೇ, ಧರಣಿಯೊಳೆಮ್ಮ ಕಾಯೇ, ಶರಣಾಗತಿಯು ನೀನೇ, ಧರಣಿಯೊಳೆಮ್ಮ ಕಾಯೇ. ನಮೋ ನಮೋ ಮರಿತಾಯೇ, ದೀನದಯಾ ಪರಿಯೇ, ನಮ್ಮನು ಕೈ ಬಿಡದೆ ಅಮ್ಮ ಕಾಪಾಡಿ ತಾಯೇ, ನಮ್ಮನು ಕೈ ಬಿಡದೆ ಅಮ್ಮ ಕಾಪಾಡಿ ತಾಯೇ. மகிமையின் மறையுண்மைகளில் மூன்றாவதாக தூய ஆவியாரின் வருகையை குறித்து தியானித்து, கொரோனா நோயின் பாதிப்பினால் வறுமையும் பஞ்சமும் இருளும் சூழ்ந்துள்ள இந்த உலகில் தூய ஆவியாரின் ஒளியை கேட்டு இந்த 10 மணிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now and above our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. O my Jesus, forgive us our sins, save us from the fires of hell. Lead all souls to heaven, especially those who are in most need of thy mercy. As I kneel before you, as I bow my head in prayer, take this day, make it yours, and fill me with
மகிமையின் மறையுண்மைகளில் நான்காவதாக தேவதாயின் விண்ணேற்பை குறித்து தியானித்து நாட்டை ஆளும் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் தெய்வ பயம் எனும் வரத்தை கேட்டு இந்த 10 மணிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். സ്വർഗസ്ഥനായ ഞങ്ങളുടെ പിതാവേ, അങ്ങയുടെ നാമം പൂജിതമാകണമേ, അങ്ങയുടെ രാജ്യം വരണമേ, അങ്ങയുടെ തിരുമനസ്സ് സ്വർഗത്തിലെ പോലെ ഭൂമിയിലും ആകണമേ. അന്നു വേണ്ടുന്ന ആഹാരം എന്നും ഞങ്ങൾക്ക് തരണമേ. ഞങ്ങളോട് തെറ്റ് ചെയ്യുന്നവരോട് ഞങ്ങൾ ക്ഷമിക്കുന്നത് പോലെ ഞങ്ങളുടെ തെറ്റുകൾ ഞങ്ങളോട് ക്ഷമിക്കണമേ. ഞങ്ങളെ പ്രലോഭനത്തിൽ ഉൾപ്പെടുത്തരുതേ, തിന്മയിൽ ഞങ്ങളെ രക്ഷിച്ചുകൊള്ളണമേ. നന്മ നിറഞ്ഞ മറിയമേ, നിനക്ക് സ്വസ്തി, കർത്താവ് അങ്ങയോടുകൂടി സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാകുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ഫലമായി ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാകുന്നു. നന്മ നിറഞ്ഞ മറിയമേ, സുസ്ഥി, കർത്താവ് അങ്ങയുടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാവുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ഫലമായ ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാവുന്നു. പരിശുദ്ധ മറിയമേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളായ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ മരണസമയത്തും തമ്പുരാനോട് അപേക്ഷിക്കണമേ. നന്മ നിറഞ്ഞ മറിയമേ, സുസ്ഥി, കർത്താവ് അങ്ങയുടെ കൂടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാകുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിന്റെ ഫലമായ ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാകുന്നു. പരിശുദ്ധ മറിയമേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളായ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ മരണസമയത്തും തമ്പുരാനോട് അപേക്ഷിക്കണമേ. നന്മ നിറഞ്ഞ മറിയമേ, നിനക്ക് സ്വസ്തി, കർത്താവ് അങ്ങയോടുകൂടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാകുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ഫലമായ ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാകുന്നു. പരിശുദ്ധ മറിയമേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളായ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ മരണസമയത്തും തമ്പുരാനോട് അപേക്ഷിക്കണമേ. നന്മ നിറഞ്ഞ മറിയമേ, സ്വസ്തി, കർത്താവ് അങ്ങയുടെ കൂടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാകുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ഫലമായി ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാകുന്നു. പരിശുദ്ധ മറിയമേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളായ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ മരണസമയത്തും തമ്പുരാനോട് അപേക്ഷിക്കണമേ. ആമേൻ. കർത്താവ് അങ്ങയുടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാകുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ഫലമായ ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാകുന്നു. പരിശുദ്ധ മറിയമേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളായ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി എപ്പോഴും ഞങ്ങളുടെ മരണനേരത്തും തമ്പുരാനോട് അപേക്ഷിച്ചുകൊള്ളണമേ. ആമേൻ. നന്മ നിറഞ്ഞ മറിയമേ, നിനക്ക് സ്വസ്തി, കർത്താവ് അങ്ങയോടുകൂടി സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാകുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ഫലമായ ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാകുന്നു. നന്മ നിറഞ്ഞ മറിയമേ, സുസ്ഥി, കർത്താവ് അങ്ങയുടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാവുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ഫലമായ ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാവുന്നു. പരിശുദ്ധ മറിയമേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളായ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ മരണസമയത്തും തമ്പുരാനോട് അപേക്ഷിക്കണമേ. നന്മ നിറഞ്ഞ മറിയമേ, നിനക്ക് സ്വസ്തി, കർത്താവ് അങ്ങയോടുകൂടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാകുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ഫലമായി ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാകുന്നു. പരിശുദ്ധ മറിയമേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളായ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ മരണസമയത്തും തമ്പുരാനോട് അപേക്ഷിക്കണമേ. നന്മ നിറഞ്ഞ മറിയമേ, സ്വസ്തി, കർത്താവ് അങ്ങയുടെ കൂടെ സ്ത്രീകളിൽ അങ്ങ് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളാകുന്നു. അങ്ങയുടെ ഉദരത്തിൻ ഫലമായി ഈശോ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവനാകുന്നു. പരിശുദ്ധ മറിയമേ, തമ്പുരാന്റെ അമ്മേ, പാപികളായ ഞങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോഴും ഞങ്ങളുടെ മരണസമയത്തും തമ്പുരാനോട് അപേക്ഷിക്കണമേ. ആമേൻ. പിതാവിനും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവിനും സ്തുതി. ഈശോയെ, ഞങ്ങളുടെ പാപങ്ങൾ പൊറുക്കണമേ, നരകാഗ്നി ഞങ്ങളെ കാത്തുകൊള്ളണമേ, നിർഭാഗ്യരായ സകല ആത്മാക്കളെയും സ്വർഗത്തിലേക്ക് ആനയിക്കണമേ. വിശിഷ്യ അങ്ങേ കാരുണ്യം ഏറ്റവും ആവശ്യമായിരിക്കുന്നവരെ സഹായിക്കുകയും ചെയ്യണമേ. ആമേൻ. അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എനിക്കീശോ തന്നൊരമ്മേ. അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ, അമ്മേ, എൻ്റെ അമ്മേ, എനിക്കീശോ തന്നൊരമ്മേ. ആവേ മരിയ, കന്യാമാതാവേ, ആവേ മരിയ,
மகிமையின் மறையுண்மைகளில் ஐந்தாவதாக தேவமாதா விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானித்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க உழைக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ பணியாளர்கள் இவர்கள் அனைவருக்கும் அன்னையின் ஆசீரை இறைஞ்சி இந்த 10 மணிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சரஸ்வதிய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்களை நரக நெருப்பின்று காப்பாற்றியருளும், சகல ஆத்மங்களையும் பரலோக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு விசேஷ உதவி புரியும். என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன்
வாழும் சகல புனிதர்களே, புனிதைகளே, நாங்கள் எத்தனைதான் நீச பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் எங்கள் ஸ்தோத்திரங்களில் ஒன்றாக கூட்டி தேவ மாதாவின் பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபமாலையின் பலனாக பாவிகள் மனந்திரும்பும்படியாகவும் உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனையுறும் ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாற்றிக்காகவும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் எங்கள் பங்கு தந்தைக்காகவும் எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் அன்னையின் அருள் ஆசீருக்காக இறைஞ்சி கேட்கும் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் இந்த ஜெபமாலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே தயவாய் கேட்டருளும். விண்ணக தந்தை பிதாவே, உலகத்தை மீட்ட சுதந்தேவா, பரிசுத்த ஆவி இறைவனே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். புனிதம் நிறைந்த மாமரியே, இறைவனின் புனித மாதாவே, கன்னியரில் உயர் கன்னிகையே, கிறிஸ்துவை ஈன்ற மாதாவே, திருச்சபையோரெம் மாதாவே, திருவருட்கொடைகளின் மாதாவே, மகா பரிசுத்த மாதாவே, பழுதற்ற கன்னி மாதாவே, மாசற்ற கன்னி மாதாவே, கன்னிமை வழுவா மாதாவே, பேரன்பிற்குரிய மாதாவே, பெருமியப்பான மாதாவே, நல்ல ஆலோசனை மாதாவே, சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்கள் மீட்பரின் மாதாவே, பேரறிவுடைய மாதாவே, வணக்கத்திற்குரிய மாதாவே, துதிகளுக்குரிய மாதாவே, சக்தி மிகுந்த கன்னிகையே, இரக்க மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, தர்மத்தினுடைய கண்ணாடியே, ஞானத்தின் நல்ல இருப்பிடமே, எங்கள் மகிழ்வின் காரணமே, ஞானம் மிகுந்த பாத்திரமே,
மகிமை விளங்கும் பாத்திரமே, உன்னத பக்தியின் பாத்திரமே, மறைபொருளான ரோஜாவே, தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, தங்கமயமான ஆலயமே, வாக்குத்தத்தத்தின் நல் பெட்டகமே, வானக எழில் மிகு வாசலே, விடியற்காலத்தின் விண்மீனே, வியாதியுற்றோருக்கு ஆரோக்கியமே, பாவியர் யாவர்க்கும் அடைக்கலமே, துன்புறுவோருக்கு தேற்றரவே, கிறிஸ்தவருடைய சகாயமே, சம்மனசுக்களின் ராக்கினியே, பிதாக்களின் ராக்கினியே, தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, மறைசாட்சியரின் ராக்கினியே, துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியருடைய ராக்கினியே, புனிதர்களுடைய ராக்கினியே, பிறவி பாவமற்ற ராக்கினியே, விண்ணேற் படைந்த ராக்கினியே, திருச்செபமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, புனித ஆரோக்கிய மாதாவே, உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மற்றும் மாதாவின் பக்தர்களே, இதோ இந்த மே மாதத்தை வணக்க மாதா என்று நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். மாதாவை பிடிக்காத மக்கள் எவரும் இல்லை. மாதா நமக்கு ஒரு வழிகாட்டி, மாதா நமக்கு ஒரு ஊன்றுகோல், மாதா நம் இல்லத்தின் அரசி என்று பல வகையில் நாம் அன்னையை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றும் அன்னையானவள் திருவெளிவேத்தில் பல இடங்களில் நாம் அவளை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்று கானாவூர் திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்த பொழுது பணியாளர்கள் அன்னையை அண்டி வந்து ரசம் தீர்ந்து விட்டோம் என்று அவரிடம்தான் அந்த குறையை கூறினார்கள். அவர்களுக்கு தெரியும் யாரிடம் குறையை கூறினால் நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்று. அதற்காக தான் ஈவன்
நமது வீட்டில் கூட நமக்கு எதை வேண்டால் தேவை என்றால் நாம் முதலில் அன்னையிடத்தில் நாம் செல்கின்றோம். அப்படிதான் அன்னை நமது குறையை எடுத்து தன் ஒரே பிள்ளையிடம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கூறி நம் குறைகளை தீர்க்கின்றாள். அதற்காக தான் உலகம் முழுவதும் அன்னையை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு நாம் பாத யாத்திரையாக செல்கின்றோம். ஏனென்றால் நம்பிக்கை, நமக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் அன்னையிடம் இதை வேண்டிக் கொண்டேன், அன்னையிடம் நடந்து செல்கின்றேன், அன்னையானவள் எனக்கு இதை கண்டிப்பாக வழங்குவாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் செல்வதால் நாம் குணமடைகின்றோம், நாம் அந்த அருளை பெறுகின்றோம். மேலும் இதோ சென்ற வாரம் நாம் பார்க்கும் பொழுது இந்த மே மாதத்தில் 2 திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று அன்னை ஃபாத்திமா அவருடைய திருவிழாவையும், இந்த வாரம் சகாயா அன்னையின் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஃபாத்திமா அன்னை திருவிழாவை நாம் பார்க்கும் பொழுது 2ஆம் உலகப் போரில் பல மக்கள் மடிந்தனர், ஒழிந்தனர். அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் மக்கள் மண்டியிட்டு அன்னை ஃபாத்திமா அவர்களிடம் வேண்டும் பொழுது அன்னை ஃபாத்திமா அவர்கள் போர்ச்சுகல் நாட்டில் அந்த 3 சிறுவர்களுக்கு தோன்றி உலகத்திற்கு அமைதியை வார்த்து தந்தார். இதுபோல் நம் அன்னையை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் பல காட்சிகளையும் பல நற்செய்திகளை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். மேலும் இதோ நான் இறைப்பணியை செய்து கொண்டிருக்கும் அந்த தென் அமெரிக்கா நாட்டிலும் மெக்சிகோ என்ற மாநகரில் அன்னையானவள் தோன்றினாள். அந்த தென் அமெரிக்கா மக்கள் அன்னை மீது எவ்வளவு பற்று, அன்னை மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். அவர்கள் ஒரு நாள் கூட தவறாமல் ஜெபமாலையை கையில் எடுத்து குடும்பமாக ஒற்றுமையோடு ஜெபிக்க கண்டார்கள். இதைத்தான் உங்களுக்கு நான் இன்றும் கூறுகின்றேன். இதோ கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் நாம் இதோ இந்த ஜெபமாலை என்றும் ஒரு ஆயுதத்தை கையில் எழுதுவோம், ஜெபமாலை என்றும் ஒரு மருந்தை நாம் கையில் எழுதுவோம். அந்த கொரோனா என்ற ஒரு கொடிய நோயை ஜெபமாலின் வழியாக நாம் திகற்றி அறிவோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை என்பது ஒரு மாய சக்தி, ஒரு கேடயம். நம் உடல் கொண்டிருக்கும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவர்களுக்கும் ஜெபமாலை ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மருந்து. எனவே குடும்பத்தில் தினமும் நாம் ஜெபமாலை செல்வோம், அன்னையோடு ஒன்றித்து இருப்போம், அன்னையோடு என்றும் வியாபத்து இருப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க, ஆவே மரியா. அன்பார்ந்தவர்களே, ஜெபமாலை பயணத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த ஜெபமாலை பயணத்திலே இணைந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அன்னையினுடைய ஜெபமாலை இணைந்து ஆசீர்வாதம் பெற இப்பொழுது கண்களை மூடி அன்னையிடம் நாம் மன்றாடுவோம். விண்ணிலிருந்து எங்களுக்காக தந்தையால் கொடுக்கப்பட்ட அன்னை மரியே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். பாத்திமா அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மே மாதத்தை உலக மக்களாக எங்களுக்கு விசேஷ மாதமாக நீர் கொடுத்தீர். அன்னையே, உம்முடைய அரவணைப்பிலே இந்த பங்கை எங்களுடைய மறை மாவட்டத்தின் அகில உலகத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். உம்முடைய பரிந்துரை எங்களுக்கு மிகவும் அவசியம். இந்த உலகம் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கான துணை, எங்களுக்கான ஆறுதல், எங்களுக்கான நம்பிக்கையாக தாயாக நீர் இருக்கின்றேன். அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் என்றைக்கும் உண்மையாக இருக்கின்றோம். நீர் எம்மோடு இருப்பதுதான் எங்களுக்கு சந்தோஷம். எங்கள் குடும்பத்தினுடைய அரசியாக நீர் இருப்பதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல், தாய் தன் பிள்ளையை அன்பு செய்வது போல் எங்களை நாள்தோறும் அன்பு செய்யக்கூடிய அன்பு தாய் மரியே, நீர் ஒருவர் தான். தாயே, இந்த ஜெபமாலையின் வழியாக பல விண்ணப்பங்களையே உம்மோடு நாங்கள் எழுப்பியிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஜெபமாலை ஜெபிக்கப்பட்டது. அவர்களுடைய அனைத்து விண்ணப்பங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து உடைய பரிந்துரையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து ஜெபித்து இருக்கின்றோம். எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். இந்த COVID-19 சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கின்றீர். உலகமே
இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஜபம்தான் சிறந்த வழி என்பதை நாங்கள் அறிந்து இந்த ஜபமாரின் வழியாக உம்மாவிடம் நாம் ஜெபித்திருக்கின்றோம். எங்கள் நம்பிக்கையை பாதுகாத்து எங்கள் நம்பிக்கையை ஆசீர்வதியும். காணாவூர் திருமணத்தினுடைய குறையை அறிந்து அவர்களுக்கு இயேசுனுடைய புதுமையை காண உதவி செய்த நீர் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை அறிந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத செயலை காணக்கூடிய வாய்ப்பையும் அந்த நம்பிக்கை எங்களுக்குள் வளர்க்க செய்தரணும். இந்த ஜபமானின் வழியாக எல்லா குடும்பங்களையும் இதை ஆசீர்வதித்து இன்றைய காலத்தின் கட்டாயத்தின் வழியாக நாங்கள் விசுவாசத்தில் பலவீனப்படாமல் இருக்க எங்கள் நம்பிக்கையை பாதுகாத்து ஆசீர்வதியும். தாயே, ஆரோக்கிய அன்னை என்று உலக மக்களால் போற்றக்கூடிய உண்மை இதோ இந்த மக்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய உடல் நலம், மன நலம் அனைத்திற்காக ஜபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த ஜபத்தை இந்த காணொளி மூலியமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை தொடும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை அந்த குடும்பத்தில் என்றும் இருக்க உங்களிடம் ஜபிக்கின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மாமாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மரியே வாழ்க. ஆவே மரியா.